ஞானவாபி மசூதிக்குள் இந்துக்கள் வழிபட அனுமதி அளித்த நீதிபதி உத்தரப்பிரதேச பல்கலைக்கழகத்தில் குறைதீர் அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் காசி விஸ்வநாதர் கோவில் அருகில் அமைந்துள்ளது ஞானவாபி மசூதி. இந்த மசூதி காசி விஸ்வநாதர் கோவிலின் ஒரு பகுதியை இடித்து கட்டப்பட்டதாக நீண்ட நாட்களாகவே சர்ச்சை ஓடிக்கொண்டிருந்த நிலையில் இது தொடர்பாக வாரணாசி மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கும் தொடரப்பட்டது. அயோத்தி ராமர் கோவில் திறப்புக்கு பின்னர் இவ்வழக்கு சூடுபிடித்த நிலையில் தொல்லியல் துறை ஆய்வு முடிவுகளின்படி தீர்ப்பளிக்கப்பட்டது. தொல்லியல் துறை ஆய்வுகளின்படி 17ஆம் நூற்றாண்டில் அவுரங்கசீப் காலத்தில் இங்கு இந்து கோவில் இருந்ததாகவும் அதனை இடித்து மசூதி கட்டியதற்கான சுவடுகள் உள்ளதாகவும் கூறப்பட்டது. இதன் அடிப்படையில் ஞானவாபி மசூதி வளாகத்தில் உள்ள வியாஸ் தெஹ்கானா பகுதியில் இந்துக்கள் வழிபடலாம் என நீதிபதி அஜய் கிருஷ்ணா விஸ்வேஷா தீர்ப்பளித்தார். இந்த தீர்ப்பை வலதுசாரி அமைப்பைச் சேர்ந்த பலர் கொண்டாடி தீர்க்க, பலர் வரலாற்று தீர்ப்பு என போற்றி புகழ்ந்தனர். அதுவும் நீதிபதியாக ஓய்வு பெறும் கடைசி நாளில் இந்த தீர்ப்பை அளித்திருந்தார் அஜய் கிருஷ்ண விஸ்வேஷா. இதை எதிர்த்து மசூதி நிர்வாகத்தினர் தொடர்ந்த வழக்கை விசாரித்த அலகாபாத் உயர்நீதிமன்றம் மனுவை நிராகரித்தது. இந்நிலையில்தான் இவ்வழக்கில் தீர்ப்பளித்து ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் கிருஷ்ண விஸ்வேஷா உத்தரப்பிரதேச அரசின் கீழ் இயங்கும் பல்கலைக்கழகத்தில் குறைதீர் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். இவரை போலவே பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் சம்பந்தப்பட்ட 32 பேரையும் விடுவித்த ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி சுரேந்திரகுமார் யாதவ் உத்தரப்பிரதேசத்தில் துணை குறைதீர் அதிகாரியாக 2021இல் மாநில அரசால் நியமிக்கப்பட்டிருந்தார். சுரேந்திரகுமார் யாதவும் தான் ஓய்வு பெறும் கடைசி நாளில் பாபர் மசூதி இடிப்பு தொடர்பான வழக்கில் தீர்ப்பு வழங்கியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.